ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆர்ஆருடைய இந்த ஆக்ஷன் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு, அப்படி இப்படி தான் இருந்துச்சு. என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இவங்க அதிக விலைக்கு எடுத்த பிளேயர் ரவி பிஷ்னாய் தாங்க. ரவி பிஷ்னாய் 7.20 கோடி அளவுக்கு ஏலம் எடுக்கப்பட்டிருக்காரு. வனிந்து அசரங்காவும் போயிட்டாரு, அவங்களுக்கு ஸ்பின்னர்ஸும் இல்லை. அப்படிங்கும்போது ரவீந்திர ஜடேஜாக்கு அடுத்தபடியாக ரவி பிஷ்னாய் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ரவி பிஷ்னாயை 7.20 கோடிக்கு ஏலம் எடுத்திருக்காங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். ஒரு நல்ல பிக் தான். ரவி பிஷ்னாயை சிஎஸ்கே எடுத்திருக்கலாம், ஆனால் இருந்தாலுமே இவங்க எடுத்திருக்காங்க. ஆனால் வெறும் 7 கோடி அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலேயே ஆச்சரியம். அதற்கு அடுத்தபடியாக யஷ்ராஜ் புஞ்சார், இவரை நிறைய பேர் எதிர்பார்த்திருந்தாங்க, ஆனால் நிறைய பேர் இவருக்கு ஏலம் எடுக்க போல. இவர் வெறும் 30 லட்சத்துக்கு ஏலம் எடுக்கப்பட்டிருக்காரு ராஜஸ்தான் ராயல்ஸால. இவர் ஒரு லெக் பிரேக் பவுலருங்க, நல்லா பவுலிங் பண்ணக்கூடியவர். டொமஸ்டிக்ல ரீசெண்டா நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வராரு. இவருக்கு அடுத்தபடியா அமன் ராவ், ஹைதராபாத்தை சேர்ந்த பிளேயர். இவர் ஒரு ஓப்பனர். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அண்ட் சூரியவம்சிக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இவர் கண்டிப்பா உள்ள இறங்கி ஆடுவார். நல்ல பிளேயர் தான் இவர். இவரை 30 லட்சத்துக்கு பேஸ் பிரைஸ்ல எடுத்திருக்காங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். இவருக்கு அடுத்தபடியா ரவி சிங், இவரை 95 லட்சத்துக்கு ஏலம் எடுத்திருக்காங்க. இவர் ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேட்டர், ஒரு ஆல்ரவுண்டர். இவருக்கு பிறகு விக்னேஷ் புத்தூர், கேரளாவை சேர்ந்த விக்னேஷ் புத்தூரை 30 லட்சம் பேஸ் பிரைஸ்க்கு எடுத்திருக்காங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். ஏன் இவ்வளோ நான் ஹைப் பண்ணி சொல்றேன்னா, இவரை நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க, ஆனால் நிறைய பேர் இவருக்கு ஏலம் எடுக்க போவே இல்லை. இவர் பெயரை சொன்ன உடனே அங்கே அரங்கம் அதிர்ந்துச்சுங்க. ஏன் அப்படின்னு தெரியுமா? நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் துபாயில் வந்து யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய மலையாளிஸ் தான் இருக்காங்க, அவங்க நிறைய பேர் ஆக்ஷனுக்கு வந்திருப்பாங்க போல. இவருடைய பெயர் வந்து அப்பீரான உடனே நிறைய பேர் ஆர்ப்பரிச்சு கத்துனாங்கன்னு சொல்லலாம். ஹைலைட் மூமெண்ட்டாகவே இருந்துச்சு அந்த ஒரு ஆக்ஷனில். யாருமே போல, அவங்க எல்லாரும் பதட்டத்தில் இருந்திருப்பாங்க போல. ராஜஸ்தான் ராயல்ஸ் அதுக்கப்புறம் பேடலை தூக்க 30 லட்சம் பேஸ் பிரைஸ்க்கு இவர் எடுக்கப்பட்டாரு. 26 கோடிக்கு போனவங்களுக்கு கூட கைத்தட்டல் பெருசாக வரல, ஆனால் இவருக்கு மிகப்பெரிய கைத்தட்டல் வந்துச்சுங்க. ஏன்னா இவர் கேரளாவை சேர்ந்தவர், அதனாலேயே அங்கே இருக்கக்கூடிய கேரளாவை சேர்ந்தவர்கள் இவருக்கு பாராட்டுகள் தெரிவிச்சிருந்தாங்க. அடுத்ததாக சுஷாந்த் மிஸ்ரா அப்படிங்கிற பிளேயரை 90 லட்சத்துக்கு எடுத்திருக்காங்க. இவர் ஜார்க்கண்டை சேர்ந்தவர், ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேசர். இப்போ நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வராரு. ரீசெண்டாக நடக்கக்கூடிய SMA டீலையுமே சூப்பராக பவுலிங் பண்ணிட்டு வராரு. அவரை வெறும் 90 லட்சத்துக்கு ஏலத்தில் எடுத்திருக்காங்க. அதன் பிறகு ஆடம் மில்னேவை 2.4 கோடிக்கு ஏலத்தில் எடுத்திருக்காங்க. இவர் ஒரு கிரேட்டஸ்ட் நியூசிலாந்து பவுலர்னு சொல்லலாம், ஒரு அண்டர் ரேட்டட் பவுலர் தான். இவரை 2.4 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. அதன் பிறகு குல்தீப் சென், இவர் முன்னாடி வந்து PBKSக்கு இருந்தார், ஒரு நல்ல பவுலராக இருந்தார். அடுத்தபடியாக இவர் ராஜஸ்தானுக்கே திரும்ப வந்திருக்காரு. ஏற்கனவே ராஜஸ்தானில் இவர் பயணிச்சிருக்காரு. அதன் பிறகு பிரிஜேஷ் சர்மாவை 30 லட்சத்துக்கு ஏலத்தில் எடுத்திருக்காங்க. பிரிஜேஷ் சர்மா ரீசெண்டாக நடந்த பெங்கால் ப்ரோ T20 லீக்ல 11 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. அதை பார்த்து ராஜஸ்தான் ராயல்ஸ் இவருக்கு போயிருக்காங்க. அதன்படி வெற்றிகரமாக பிரிஜேஷ் சர்மாவை கைப்பற்றிட்டாங்க. ஸோ இவங்களுடைய ஸ்குவாட் எல்லாம் செட் ஆயிடுச்சு. எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்க, யார் ராஜஸ்தான் ராயல்ஸுடைய கேப்டன் அப்படிங்கிறத இனிமேல் தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ராஜஸ்தான் ராயல்ஸுடைய கேப்டன் யாராக இருப்பா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.